உங்களோட பேரும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். பாருங்க. கடவுளுக்கு மேல நீங்க உண்மையா நீங்க இந்த உதவி செய்றீங்க. எனக்கு உண்மையா நீங்க கடவுளுக்கு மேல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு மேல ஒரு தரம் இல்ல. உண்மையா நீங்க நான் வணங்குறது இந்த தெய்வத்தின் மேல நீங்க செய்றீங்க. உங்களுக்கு நீங்க வந்தபடி அது எனக்கு இந்த உதவியெல்லாம் கிடைக்குது. இல்ல அப்படி தெய்வத்துக்கு மேலாம் நம்ம யாரும் இல்ல. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேயிலா முன்னை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகே வாங்கக்கா. தம்பி கதிரை ஓடலையா? வாங்க. என்னடா பாது எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. சரி ஓகே. இப்போ எத்தனை நாளுக்கா வீடியோ எடுத்து? ஏன் சோகம் இப்போ நாங்கள் இப்போ திரும்பி வந்திருக்கோம்டா அப்படி உதவி கொண்டு வந்திருப்போம்டானே அர்த்தம். ஏன் அப்போ சோகமாக இருக்கீங்க? சரிங்களா? முகத்தில் சிரிப்பை காட்டுங்களேன். அப்போ அந்த வீடியோவில் தான் சோகமாக இருந்தீங்க. இந்த வீடியோவில் சரிங்கள? ஏன் நாங்கள் அப்போ அவர் பார்த்துருக்கிறேன். இங்கே அப்போ திரும்ப என்னடாப்பா நீங்கள் இப்போ எப்போ இருக்குன்னே சரி ஆரம்பிக்குது? தை மாதம் தொடங்குது. தை மாதம். நான் இப்போ வாங்கி வந்து நல்வா பேக் கொப்பி எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. பத்திரமா வச்சிருக்கிறேன் தம்பி. இங்கே பாருங்க நான் வெக்கப்படுறீங்க. சரி ஓகே. இப்போ சந்தோஷம் தானே. இப்போ நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். கட்டாயமாக திரும்பி வந்திருப்போம்டா ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது உதவி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உதவி கிடைச்சிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லி தந்தானே உங்களுக்கு. சரி இப்போ எப்படி இருக்கு இப்போ நாங்கள் திரும்பி வந்தது? சந்தோஷமா இருக்குன்னு அழகா கதைக்கணும். அந்த வீடியோவில் தான் அழுதுங்க. இப்போ நானும் இப்போ கவலை இருந்தீங்கன்னு போட்டு உங்களோட மனசுக்கு இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ நான் கேட்டுருந்தேன்னா இப்போ நீங்கள் சந்தோஷம் தான் படணும். பாருங்க தம்பி சாப்பிடலையா? சாப்பிடுதீங்க தான் ரெண்டு பேருமே. சரி இப்போ மற்ற ஆள் எங்க? அவர் நித்திர போயிட்டார். இப்போ என்ன கொஞ்சம் நித்திர போனார். நித்திர போயிட்டாரு. இப்போ போன வீடியோவில் அழுவண்டா கடும் அழுவார். ஏனென்றால் இப்போ அவருக்கு அந்த போஷண குறைபாடும் இருக்கு. போஷண குறைபாடுன்றதால இப்போ அடிக்கடி காய்ச்சல் வாரதாம், வருத்தங்கள் வாரதாம்ன்றலாம் சொன்னீங்க. சரி இப்போ ஓகேவா அவரு? இப்பயும் அதே நிலைமை தான் கத்துறதா இந்த நேரம். சரி இப்போ ஆரம்பத்தில் எவ்வளவு தந்தனா உங்களுக்கு காசு? 20,000 தந்தனா. இப்போ அதை வச்சு என்ன செய்றீங்க? அதை வச்சு பொடி எனக்கு மாப்பெட்டி கொண்டு வாங்கினேன். மாப்பெட்டியை வாங்கி காத்தியல் குடுப்படுத்தாங்கம்மான்னு சொல்லி கத்துனாங்க. இவரா? காத்தியில குடுப்படுத்துறடாம் ஏதாச்சும் கார்த்தியில குடுப்ப வேணுமா? இங்க பாருங்க கார்த்தியில கொழுக்கிட்ட தான் கேட்பாங்க சுட்டுதாங்க. நீங்க உடுப்பு கேட்டுருக்கிறீங்களே. பலாரம் சுடுத்தாமன்னு சொல்லு. அப்புறம் கடையில போய் காட்டி பலாரம் உடுப்படுத்து கொடுத்தது ஆளுக்கு. காத்திய விளக்கெல்லாம் குளத்தி போட்டு கோயிலுக்கு போகணுமா புது உடுப்பு வாங்கி தட்டான்னு கத்துனாரு. அப்புறம் அது அந்த 20 தான் வாங்கி கொண்டு கொடுத்து. அப்படி எவ்வளவு முடிஞ்சது உடுப்புக்கு? உடுப்புக்கு 2 பேருக்கு 5,000 ரூபா முடிஞ்சது. 5,000 ரூபா முடிஞ்சதுன்னு. சரி ஓகே. இப்போ அவங்களோட விருப்பம். இப்போ இதற்கு முதல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? இப்போ தீபாவளிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து தம்பியாக்கள் காசு இருந்தா சிலரை வாங்கி கொடுப்பாங்க. போன வருஷம் காத்தியலுக்கு வாங்கி கொடுக்கல தான். பொங்கல் சித்திரையில தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் வாங்கி தட்டான் இடம் பிடிச்சாரு. அதான் வாங்கி கொடுத்து. சரி ஓகே. காசை கண்டதுக்கு பிறகு அதுக்கு விருப்பம் மந்திரிக்கு உடுப்பு போடணும்ட்டு. சரி ஓகே அதெல்லாம் போடுவோம். சரி அப்போ மிச்சமாக நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துனீங்களா? சாப்பாட்டுக்கு எடுத்து. சரி இப்போ அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன உதவி கேட்டீங்க எங்கள்கிட்ட? வீடு இல்லை மற்ற ஒரு கடைண்டாலும் இருக்குமாண்டா. அந்த கடைக்குள்ள ஜாகிரதை பண்ணிது புள்ள பள்ளிக்கு போய் அந்த புள்ளைய வச்சுட்டு ஒரு கடையில சில்லறை கடை. இங்க கடை இல்லை. தூரத்துக்கு போறவங்க மெயின் கடைண்டாலும் இப்போ உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படி இருக்கா? தங்கச்சி அந்த இந்த ஓரத்துல தாரன் இருக்கா கடை வந்து கட்டி எடுங்கன்னு. கடை வந்து கட்டி எடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே. இப்போ அது செய்தால் நல்ல பாப்பமே அதுக்குரிய உதவிகள் கிடைச்சா செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பணத்தொகை வந்திருக்கு. அதை உங்களோட கையில் கொண்டு தரத்துக்காக வந்திருக்கிறேன். இப்போ ஒரு அண்ணன் அந்த வீடியோ பார்த்து உடனே முன் வந்தார். அவர் முன் வந்ததுக்கான காரணம் இப்போ அந்த பொடியனெல்லாம் இப்போ அழுது கொண்டு இருந்தார் தானே. பசிலெல்லாம் அழுது கொண்டு இருந்தார். அப்போ அந்த வீடியோ பார்த்து அண்ணனுக்கு தோணிருக்க போல் இப்போ ஏற்கனவே எனக்கு பணம் அனுப்பின அண்ணன் தான். இப்போ ஒரு தொகை பணம் அனுப்பினார் எனக்கு. மற்றது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சிஸ்டர்ன்னு சொல்லலாம். இப்போ அவங்களும் அனுப்பினாங்க உங்களோட வீடியோ பார்த்து. ஓகே. இப்போ 2 பேர் பணத்தை தான் நான் தரப்போகிறேன். சரியா? இப்போ இன்னொன்று என்னென்னு சொன்னால் இப்போ என்னத்துக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரேன்னு இல்லை?
அக்கௌண்ட் நம்ம நான் துறக்கல என்னத்துக்கு கண்டுபிடிச்சு என்னத்துக்கு அதெல்லாம் முக்கியம் தானே. இப்போ வங்கி கணக்குல இருக்கிறது கட்டாயம், வங்கி கணக்கு கட்டாயம் வேணும். ஏன் அது இதுவரை காலத்துக்கும் துறக்கலண்ணா துறக்கலையா? இல்ல இல்ல ஆ தேவைப்படாத துறக்கையும் இல்லை தேவைப்படாண்டலே என்ன சொல்ற தேவைப்படாத இப்ப தேவைப்பட்டிருக்கு தானே. இப்ப நான் கேட்ட உடனே நீங்க அனுப்பல. இப்ப உங்களோட தங்கச்சிக்கு இருக்குன்னு சொன்னீங்க. தங்கச்சி இருக்கு, தங்கச்சி அனுப்புறேன்னு சொன்னவங்கள்ட்ட. தங்கச்சி எதுக்காக எடுத்தாங்க? தங்கச்சி பள்ளிக்கு போறவ தானே, அப்ப ஆரம்பத்துல இருந்தவ ஓயில் எழுதுறது உண்டுக்குள்ளேயே. பள்ளிக்கு போகலையா? நான் 8ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சேன். அதான் இப்ப வங்கி கணக்கு கட்டாயம் தேவைப்படும், அதனால இடுங்க. இப்ப இதற்கு பிறகும் தேவைப்படும். இப்ப அத முதலாவது செய்யுங்க. சரி சரிதானே. முக்கியமானதெல்லாம் தேவை தானே, வங்கி கணக்குன்றது தேவை. அப்ப உங்களுக்கு QR அதெல்லாம் இல்லையா? QR கோடு காசு இருக்கு. அது எதுல தருவாங்க? இப்ப புத்தகம் இருக்கு, அந்த புத்தகம் சரிப்பட்டு வராங்க, அவங்களுக்கு அனுப்பாம விட்டேன் நாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க காசு எடுக்கிறேன்னு சொன்ன. அப்ப போன மாதே காசு எடுத்தீங்களா? எடுத்தேனா? அப்ப அது எது யார் எடுத்தீங்க? அதால அந்த புத்தகத்தால எடுத்தேன். ஆனா அந்த புத்தகத்துல அவங்க சொல்லி தானே அந்த வேற காசு உண்டு மெடிக்கலான்னு சொன்னாங்க. அதான் அவங்கள்ட்ட அனுப்பல நான். எப்படியா? அந்த ஏதோ திருப்பி எடுங்க, கட்டாயமா வேணும் தானே வங்கி கணக்கு. சரி தம்பி, இங்க வாங்கல, ஏதாவது கதைங்களேன், கதைக்கிறீங்களே பாருங்க. இங்க வாங்க. கதைங்களா? சும்மா நேரம் கதைக்கிறல, ஏன் வைக்கப்படுறீங்க? கதைங்க. இங்க வா, எழும்பி வாங்க. பாருங்க, இப்ப நாங்க காசு கொடுத்து போனதுக்கு பிறகு உடுப்பு வேணும்ன்றெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. இப்ப நான் மாமா தந்ததால தானே நீங்க உடுப்பு வாங்கி வைக்கிறீங்க. சொல்லுங்க மாமா. பயமா இருக்கா? இங்க வாருங்க. கதைங்களா? கதைங்க சிரிங்கிறீங்களா? இங்க பாருங்க, திரும்பிய பாக்குறீங்களே, மாமா பார்க்க பயமா இருக்கா? மாமா தந்தோட தான் நீங்க உடுப்பெல்லாம் போட்டு நீங்க கதைங்க. அப்படியே கதைக்கணும் தானே. இப்ப நேசரிக்கும் போக போறீங்க. அப்ப அழகான முறையில கதைக்கு பழகணும், வெக்கப்படக்கூடாது. சரியா? பாருங்கள், நான் 2வது தடவை வந்திருக்கிறேன். முதல் தடவை வந்து போனதுக்கு போறது ஓகே, 2வது தடவை வந்தா நல்லா கதை பரண்டு பார்த்தா கதைக்கிறீங்களே. பேர் என்ன சொல்லுங்க? பேர் சொல்ல. சிரிப்பு என்ன? சின்ன பிள்ளையிலே நான் பார்த்து பேசுது இல்லையே என்ன? கதைங்க மாமாவோட. அங்க அவரை இருக்க வைங்க. சரி ஓகே, சரி ஓகே. இப்ப அதான் அவர் பேசுறாரு இல்ல, அதான் மாமா உங்க மேல கோபம். சரியா? பாருங்க, இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கு உங்களை தேடி. என்ன காலையில் நீங்க கோல் எடுக்கக்குள்ள கூட சொன்னவர் மாமாக்கள் வருவாங்க நம்ம கடுத்து இருந்தவர் இப்ப பேசாம இருக்காரு. அதான் பாருங்களேன், பேசணும் அழகா. வளைச்சல பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு இப்ப நம்ம பேசுறத. இப்ப நல்லா படிப்பாரு அவரு, என்ன சொல்லுவாரு அவரு? இப்ப நேசரி இந்த பக்கத்துல நேசரி தான், அதுல போய் படிச்சு எழுத வாசிக்கலாம் தெரியுமா அவருக்கு? அவர் பேர் எழுதி எல்லாரும் பேர் எழுதுவாரு. அம்மா அப்பாண்டு எல்லாரும் இது எழுதுவாரு. அம்மா அப்பா என்று எல்லாம் எழுதுவாரு. அதான் இனிமேல் இப்ப இவங்களுக்கு அப்பா இல்ல, இப்ப படிப்புன்றது முக்கியம் தானே. அப்ப படிப்பை மட்டும் விடக்கூடா. நீங்க இப்ப சின்ன பிள்ளைன்றதால அவருக்கு தெரியாது. இப்ப விளையாட்டு தண்டம் தானே. இப்ப அம்மாவா இருந்து நீங்க தான் அவருக்கு அதை புத்திகளை சொல்லி கொடுக்கணும். குழப்படி பண்ணினாலும் அதை என்ன இப்ப தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப படிப்பை விடக்கூடா. அப்ப நான் சொல்றேன், படிப்பை விடக்கூடா. என்ன நடந்தாலும் படிப்புன்றத 2 பேரும் கொடுங்க. இப்ப அவருக்கு எத்தனை வயது? சரியா? 1.5 வயசு. 1.5 வயது. இப்ப அவருக்கும் இப்ப காலங்கள் இருக்குதானே. அப்ப சரி, இப்ப நான் ஒரு பணத்தொகை தந்தா, இப்ப உண்மையிலே நான் கொண்டு வந்தது கடைக்கு காணா. சரிதானே? இப்ப கடை கட்டுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும். இப்ப நான் கொண்டு வந்த பணத்தொகை காணாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப சொல்ல போனா இப்ப நான் ஒரு 50,000 ரூபாய் தாரண்டு வைங்கல்ல. இப்ப அதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நான் ஆரம்பத்துல தந்தது ஓகே, இப்ப உங்களுக்கு செலவு இருந்திருக்கும், சாப்பாடு செலவு அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்ப நான் ஒரு பணத்தொகை தரேன், அதை நீங்க பிரயோஜனப்படுத்தணும். ஏனென்றால் உங்களோட வீடியோ போட்டு உங்களுக்கு உதவியா கிடைச்சது ஒரு குறிப்பிட்ட அளவான பணம் தானே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க அந்த பணத்தை? ஏன்னா பிரயோஜனப்படுத்த தானே வேணும். திரும்பி நீங்க உதவி கொண்டு நிக்க கூடாது. என்ன பிளான் சொல்லுங்களேன். நான் கடை தான் வேணுங்க எதிர்பார்த்து இருந்தேன். இப்ப அந்த உதவிகள் கிடைக்கல. இப்ப உங்களுக்கு முதல் வீடியோ போட்டாக்களுக்கு கூட இப்ப உதவிகள் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதே ஒரு பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு செய்ய தானே வேணும். என்ன இப்ப எதிர்பார்த்தது கிடைக்கலாட்டியும் இப்ப கிடைச்சதை வச்சு ஏதாவது செய்யணும் தானே. அப்ப என்ன செய்வீங்க? இப்ப சொல்ல போனா ஒரு 55,000 ரூபாய் உங்களுக்கு உதவியாக வந்திருக்கு. என்ன செய்வீங்க அதை வச்சு? கோழி வாங்கி விடலாம். கோழி வாங்கி விடலாம், அது சாத்தியமா? அப்ப வளர்க்கலாமா? அப்ப கோழி கூடலாம் தேவையா? இப்ப கோழி கூடு வேணும். அதுதான் இப்ப கோழி வாங்கி விடுறேன்னா கோழி கூடு தேவை. அதான் இப்ப ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா நாங்க நிறைய பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறோம். ஒரு
அவங்கள தெளிவுபடுத்த தானே உங்களை தெளிவுபடுத்தணும். இப்ப பணத்தை கொடுத்து போட்டு நான் போக முடியாது. ஏனென்றால் இப்ப என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க. நீங்க அதை சரியான முறையில பயன்படுத்தி வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு தான் நாங்க பாக்குறது. ஏனென்றால் சிறுதுளி பெருவெள்ளம் தானே. இப்ப 50,000 ரூபாய் வச்சு நீங்க ஒரு வியாபாரம் பண்ணி செய்யறீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு பிறகு நீங்க உங்களோட ஒரு உழைப்பால நீங்க கடையும் கட்டலாம் தான். என்ன பிளான்? இப்ப உங்களோட ஒரு நிலைமை இப்ப உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட நிலைமை உங்களுக்கு தானே தெரியும். கடை போட்டா வியாபாரம் போகும்னு சொன்னீங்க. அப்ப கடைக்கான உதவி கிடைக்கல. இப்ப அடுத்தது என்ன செய்யலாம்? இப்ப நிறைய இருக்குதானே. இப்ப வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குதானே. யோசிங்க. அப்பமே நன்றி. வீட்டில இருந்து செய்யக்கூடிய உதவி எதுவும் இல்லை. கோழி மட்டும் வளர்க்குறேன்டா, வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு போட்டு கூடு வைக்க மாட்டா. இப்ப இங்கெல்லாம் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்களா இப்ப உங்களோட ஏரியாவில்? இப்ப போக்குவரத்து இப்ப நிறைய பேர் வந்து போறது அப்படிலாம் இருக்கா? அப்ப யோசிங்களா. இப்ப கடை மட்டும் இல்லை தானே. இப்ப கடைன்னு சொன்னா இப்ப ஒரு கடை கட்டணும், அதுக்குள்ள சாமான் வாங்கி போடணும். அப்ப அப்படி இல்லாமையும் கூட வியாபாரம் பண்ணலாம். எனக்கு ஐடியா இருக்கு. இப்போ உங்க மூலமா உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன்னா நீங்க சொல்லுவீங்கன்னு. கோழி வளர்ப்புண்டா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப கோழி வளர்ப்பு சரி வராது தானே. இப்ப மழை பெய்யுது, அடுத்தது கோழி வளர்ப்புன்னு சொன்ன ஒரு நிரந்தரமான ஒரு மனை ஒன்று கட்டணும். இப்ப அதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும் கோழி கூடு கட்டத்துக்கு மட்டும். என்ன சொல்றேன்னு தெரியுது. சொல்லுங்களா. அப்ப நீங்க வெளியிடத்துக்கும் வேலைகளுக்கு போக முடியாது தானே. அது ஒரு காரணம் ஒன்றுக்கு தானே, சின்ன பிள்ளைங்க இருக்கிறதால. தொழில் என்ற அளவுக்கு இங்க என்ன தொழில் செய்யலாம்? இப்ப நான் சொல்லியா இப்ப என்னண்டு சொல்லுங்க. இப்ப நீங்க யோசிங்களா அதான் பார்த்துதான் சொல்றோம். இது உங்களுக்கு புரிவடுது இல்லை, புரிபடுது இல்லையா? அதான் இப்ப என்னன்னு சொன்னா அக்கா, இப்ப உங்களுக்கு நான் ஒரு தம்பி மாதிரி தானே. இப்ப ஒரு வயதுலயும் குறைந்தால் இப்ப நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன். என்னன்னு சொன்னாக்கா, இப்ப உங்களோட நிலைமை உங்களுக்கு விளங்குது தானே அக்கா. இப்ப நீங்க வந்து இப்படி விரும்புறீங்களா? இப்ப இன்னொரு இடத்த கொண்டு போய் இப்ப ஸ்கூலுக்கு முன்னுக்கு இப்ப பொருட்கள் விற்கிற மாதிரி எல்லாம் விரும்பலையா நீங்க? அப்படி விரும்பல. சரி, அதான் இப்ப ஒரு தொகை பணம் கிடைச்சிருக்கு. இப்ப அதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதான் நான் பார்த்தேன். நான் அப்போ எந்தவித ஒரு வாய்ப்பும் இல்லையா இப்ப வீட்டுல இருந்து செய்யக்கூடிய மாதிரி? செய்யலாம், பிரச்சனை இல்லை. பாடாக்கெல்லாம் இப்படியே செய்யலாம். ஜாவரம் போகாது, வாங்க மாட்டாங்க. அப்படியா? அப்ப சரி, ஓகே. உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு. அப்ப அதை உங்களோட கையில தந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஏதாச்சும் ஒரு உதவி, இந்த வேலை செய்யலான்னு தோணுது. ஆனா என்ன செய்யறேன்னு தெரியுது இல்லை. சில்லறை கடைன்னு சொன்னா நார்மலா இப்ப தகரத்தலரைக்க போட்டு அதுல செய்ய முடியாது தானே. அது பாதுகாப்பா இருக்கணும். இப்ப களவு எல்லாம் போகாம அதை லொக் போட்டு வைக்கணும். அப்ப அதை கூட செலவாகும். இப்ப நாங்க நிறைய கடைகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். இப்ப 2 லட்சம் ரூபாய் கிட்ட தேவை. வேற ஒன்றும் வேற ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி விற்கிற மாதிரி? இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இப்போ துணி வாங்கி நான் விற்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லது இப்ப என்ன சொல்ற, ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி நீங்க ஒரு விலைக்கு வாங்கி இன்னொரு விலைக்கு விற்கிறது. அவன்கிட்ட அப்படி ஒன்றும் ஐடியா இல்லையா? அப்ப துணி வியாபாரம் பண்ண முடியாதா? இப்ப டவுன்ல போயிட்டு துணி வாங்கிட்டு இங்க வச்சு விற்கிறது, துணி வாங்கி செய்யலாம். அது போகுமா? அதை எப்படி போகுமா நம்புறீங்க? இல்ல, நிறைய பேர் ஊருக்கு போய் துணி வாங்குறத விட பக்கத்துல கடையை போட்டா பக்கத்துல. இந்த ஐடியா ஏன் வரல? இப்ப நான் சொல்லி தானே வந்திருக்கு. அதே போலதான் நிறைய இருக்கு விளங்கிட்டா. அது இப்ப அதை நீங்க தான் தேடணும். விளங்கிட்டு தானே. அதான் அப்ப நீங்களும் அறிமுகப்படுத்தி உங்களை பார்த்து கூட நிறைய பேர் ஆரம்பிக்கலாம். அது ஒரு புது புது ஐடியாவை பொறுத்து தானே. அப்ப அதான் செய்ய போறீங்க நீங்க? அதை செய்யலாம். அப்ப துணி வாங்கிட்டு இப்ப சீத்த துணின்னு அதுகள். அப்ப ஓகே, அப்ப அதை செய்யுங்க. அது நல்ல மட்டும் தான் பாக்குறேன்னு. இப்ப அதை வச்சு கொள்றது கூட இடம் வேணும். இடம் இல்லையா? இடம் இல்லை. இப்ப நான் ஒன்றும் செய்ய முடியாது தானே. உங்களோட வீடியோ போட்டிருக்கிறேன், அதன் மூலமா பிறகு உதவி கிடைச்சா அதை செய்யலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு அண்ணனுக்கு கோல் எடுப்போம், ஆன்லைனில் இருக்கிறாரு அவரு. ஹலோ. ஓ, வணக்கம் அண்ணன். வேலையா இருந்தீங்களா? ஓ, நான் தான் அக்கா பார்க்க தான் வந்திருக்கிறேன். நீங்கள் 25,000 அனுப்பினீங்க. ஓ, இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களோட சேர்த்து இன்னொரு சிஸ்டரை அனுப்பினாங்க 30,000. அப்போ மொத்தமாக 55,000 கொடுக்க போகிறேன்.
இப்போ இப்போ இதில் கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால் இப்போ என்ன இது செய்கிறன்ற மாதிரி தானே இப்போ நான் சில அது அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாதவர்கள் சொன்னது சாப்பாடு இதை அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படி என்ன ஏற்கனவே நான் கொடுத்தேன். நான் இப்போ நான் பார்க்குறேன்னு இப்போ கிடைச்ச 55,000 வச்சு ஏதாச்சும் தொழில் செய்யலாம் அப்படி என்று எதிர்பார்த்தேன் நான். ஆமாம். அதான் பயன்படுத்தினா சரி. இப்போ நீங்களும் இப்போ அக்காவோட பேசுங்களேன், பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. பேசுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நான் உங்களை பார்த்தேன், தம்பி வீடியோ எடுத்து முதல் வீடியோ போடும்போது பார்த்தேன். 2 பிள்ளைகளையும் பார்த்தேன். சின்னவர் போசாக்கு குறைபாடா கஷ்டமா இருந்தேன் சொன்னீங்க. மற்றவர் பெரியவர் படிக்கணும்னு சொன்னீங்க. என்னால முடிஞ்சது தம்பிட்டு அனுப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரி, சும்மா இருக்கிறீங்களா? ஓ, நல்லா சொன்னீங்க. கடவுளுக்கு மேல நீங்க உண்மையா நீங்க இந்த உதவி செய்றீங்க. எனக்கு உண்மையா நீங்க கடவுளுக்கு மேல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு மேல ஒரு தரம் இல்ல. நீங்க ஒருவரை அதாவது உதவி செய்தா நன்றி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுங்க. ஒன்னாலும் கடவுளுக்கு ஆண்டவருக்கு மேல ஒருவரும் இல்ல. நீங்க தந்த இந்த உதவியால நான் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து கொள்றேன். என்ன சொன்னீங்க? நீங்க தந்த இந்த உதவிக்குள்ளால கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கக்கூடியது மாதிரி உதவி கிடைச்சு எனக்கு. மற்றது அந்த தம்பி சொல்றதை செய்யுங்க. அவர் என்ன காசுக்கு செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. ஏன்னா சில விஷயங்களை நாங்க செய்தோம்னா உடனே காசு முடிஞ்சிடும். ஒரு தூர நோக்கத்தோடு அதை செலவு செய்தோம்னா அது கொஞ்சம் உதவியா இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும். சரி, நான் எடுத்து சொல்றேன். உங்களோட பேர் என்ன? சாந்தினி. மூத்த மகனுக்கு என்ன பேர்? விலங்கல்ல. உங்களோட மூத்த மகனுக்கு என்ன பெயர்? மூத்த மகனுக்கு சரவணன். ரெண்டாவது பிள்ளைக்கு? துஜேந்தன். சரி, சோமா இருக்கும். ஜீசஸ் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். தம்பிட்ட போனை கொடுக்குறீங்களா? ஓமண்ணன் சொல்லுங்கண்ணா. ஓகே, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. ஓமண்ணன் நன்றி. என்னன்னு இப்போ பணம் அனுப்பி நன்றியோட 2வது எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க உதவி செய்யறதுக்காக. உங்களோட பேரும் நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்களேன். நான் என்னுடைய பேர் ரெஜினால்ட். நான் லண்டன்ல இருந்து பேசுறேன். ஆமாம் அண்ணன் இதோட 2வது அனுப்பியிருக்கிறாரு. இப்போ மற்றது இப்போ சில அறிவுரைகளையும் சொல்லுவார் எனக்கு. இப்போ அண்ணனோட பேச எனக்கு பிடிக்கும். நன்றி அண்ணன், உங்களோட அறிவுரைக்கும் இப்போ உதவி செய்யறதுக்கு நன்றி. உங்களுடைய கேமராமேனுக்கும் நன்றி சொல்லுங்க. நான் சொன்னது அப்படி என்ன? ஓகே. நான் பாக்குறேன் என்னன்னா உங்களுடைய விருப்பம் எப்படி அத வீடியோவை அந்த காட்சி அமைக்கப்படணுமோ நீங்க நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அவர் பதிவு செய்தேன். நான் கவனிக்கிறேன். அப்படி என்ன? இப்ப கொஞ்சம் குரண்டும் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க என்ன? அது அதாவது அவர் கண்டெஸ்டத்துக்கு எடுக்காம சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கும் எது தேவையோ அத நல்லா உணர்ந்து எடுக்கிற நல்ல பார்ட்னர். அப்படி என்ன? சரி, ஓகே. நன்றி. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? I am very happy. I am very happy. என்ன? I am very happy both of you. நீங்க 2 பேர்ல நீங்க சேர்ந்து இணைந்து ஒரு மனதோட செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்று மாத்திரம் சொல்றேன், மோட்டார் பைக்ல போயிங்க 2 பேரும் ஹெல்மெட் போடணும். ஆமாம், போட்டுதான் நாங்க போறோம். ஹெல்மெட் போடாம போறல. மற்றது கீழே நாடி கீழே கட்டாயம் அந்த இது போடணும். சும்மா கொடி விட்டு போனா விழுந்தாலும் யோசனை. நாங்க அப்படி கிளிப் எல்லாம் போட்டு தான் போறோம். நாங்க சேஃபா தான் போறோம். ஓகே, சரி, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. Thank you தம்பி. ஓகே, நன்றி. என்ன சொல்ற, அவ ஆன்லைன்ல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப நான் எவ்வளவு தரேன் சொல்லுங்க அப்போ.
தாங்கி நன்றி சொல்ற மாதிரி ஒரு கடையை போட்டுட்டு விலங்கல்ல ஒரு கடையை கடை சாமான் வாங்கி போட்டுட்டு அந்த விளவுக்குள்ள கடையா போட போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? இப்போ சொன்னதை வச்சு சொல்லுங்களேன் எவ்வளவு தரணும். இப்போ கடை செய்ய போறேன்னு சொல்றீங்க, அப்ப கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க தானே வேணும். காசு காணாதுதான் என்ன செய்யற. இல்ல கணக்கு வழக்கு இப்ப நான் எவ்வளவு இப்ப நான் தரணும்? இப்ப எவ்வளவு இப்ப 2 பேர் எவ்வளவு அனுப்பினு நான் சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு உங்க கையில நான் தரணும் இப்ப 2 பேர் பணத்தையும் சேர்த்து? 55. சரி ஓகே. கணக்கு வழக்கெல்லாம் தெரியுமா? அது முக்கியம் தானே. இப்ப தெரியலாட்டி பொடியை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. தம்பி கணக்கு வழக்கு தெரியுமா? இப்ப என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க? இப்ப உங்களோட உறவினர்களும் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க கடை இந்த இது ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யக்கூடியது பழசிய சொல்லி. அதான் இப்ப பிரயோஜனப்படுத்த தானே வேணும். இப்ப நாங்க சார் 55,000 10 20 30 40 50 55 20 30 40 50 55 பாருங்க. இருக்கு. 55,000 இருக்கு சரிதானே. இப்போ உங்களோட பேசின அண்ணன் 25,000. அடுத்தது கனடாவில் இருக்கிற நிசா சிஸ்டர் 30,000 சரியா. நிசா சிஸ்டர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 9916 சரியா. ஓகே, என்ன சொல்ல போறீங்க இப்போ நிசா சிஸ்டருக்கு? என்ன சொல்ல போறீங்க? அவ செஞ்ச உதவிக்கு நல்ல நன்றி. அவ நன்றியோட சந்தோஷமா இருக்கணும். அவ செஞ்ச இந்த உதவியால கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தொழிலை செஞ்சுட்டு கடையை போடலான்ட்டு முடிவில் இருக்கேன். கடையை செஞ்சுட்டு இருப்பேன். அவ செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருப்பாவு. நல்லா இருக்கணும் தானே. இப்போ ஓகே, இப்போ என்ன முடிவு? இப்போ கடை போட போறீங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ துணி எடுத்து கொண்டு விற்க போறீங்களா? கடை போட்டாலும் ஜாவரம் போகணும், துணி எடுத்து கொண்டு போட்டாலும் ஜாவரம் போகணும். சில பிள்ளைகள் துணி வாங்குதல் என்னன்னு தெரியல. அப்போ உங்களோட மனசுக்கு என்ன தோணுது? எந்த மனசுக்கு தோணுன்னு சொன்னார், கடை போட்டா எல்லாரும் மெயினுக்கு போறவங்க சாமான் கடை போட்டா அதுக்குரிய இடம் எப்படி? இடம் நாங்கள சித்திர வீட்டுல செய்ய சொல்லித்தாவு. செய்ய சொல்லித்தாவு. அவ வீடு வந்து கட்டி போட்டிருக்காவு. அந்த வீட்டுல பார்க்க சொல்லிருக்காவு. இந்த முன்னுக்கு இருக்கிற வீடு. அந்த வீடு அந்த வீட்டுல கடை போட்டாங்க. அதுதான் அடுத்தது நீங்க உதவி வந்து யார்கிட்டையும் நீங்க கூட தானே. இப்ப இதுல ஸ்டூமாக கூட நீங்க ஒரு வாய்ப்பு தான் விளங்கிட்டு தானே. இதை வச்சு நீங்க மேல வர பார்க்கணும். இதற்கு பிறகு உங்களுக்கு உதவி கிடைச்சா இப்ப இவ்வளவு நிலைமை விளங்குதானே. இப்ப ஒரு கடை ஒன்று இல்லாம இருக்கு. ஏன்னா இப்ப நிரந்தரமான கடை கட்டினா இப்ப அதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க உங்களோட கடை உங்களோட பொருட்கள் நீங்க வியாபாரத்தை பார்க்கலாம். இப்ப இன்னொரு ஆக்கள் வீட்டுல இருந்து செய்ய போறீங்க. இப்ப நீங்க அதை செய்யுங்க. என்ன இப்ப செய்யுங்க. இப்ப கொண்டு வந்து உங்களோட உழைப்பு மூலமா உங்களோட இடத்துல இன்னொரு கடையை கட்டி நீங்க அதுல வியாபாரத்தை பார்க்கலாம். அல்லது மேலதிகமான உதவிகள் கிடைச்சா அதை நாம் செய்து தருவோம். விளங்கிட்டேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு விளங்குதா? அப்ப எதற்காக நான் அதெல்லாம் பேசுறேன்? எது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல விளங்கல்ல. ஒரு இதுல நல்லா இருக்கணும். இல்ல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா இப்ப கிடைச்சத நல்லா பயன்படுத்தணும். அதான் கிடைச்சத சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி. இப்ப 55,000 ரூபாய் இதுவும் ஒரு பெரிய ஒரு தொகைதான். பெரிய உதவிதான். இந்த உதவியை வச்சுட்டு நம்ம செலவழிக்க கூடாது. ஏதாவது பெரிய ஒரு உதவி செஞ்சாதான் அதுல வர முன்னேற்றத்தை பார்க்கலாம். முன்னேற்றமாகணும். சரி ஓகேயா. நான் வேணாங்கிறது இந்த தெய்வத்தின் மேலாக நீங்க செய்றீங்க. உங்களுக்காக நீங்க வந்தபடி அது எனக்கு இந்த உதவியெல்லாம் கிடைக்குது. இல்ல அப்படி தெய்வத்துக்கு மேலாம் நம்ம யாரும் நீங்க இந்த உதவி நீங்க வந்தபடி அது எனக்கு இந்த உதவி கிடைக்குது. பிள்ளைங்களையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த உதவியை வச்சுனா இன்னும் மேலான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதானே பாவம். இப்ப எங்களுக்கும் தெரியும் தானே. இப்ப நாங்களும் வந்து பார்க்கத்தானே போறோம். இப்ப அடுத்த மாதம் எப்படி உங்களோட பிசினஸ் போகுதுண்டு. அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு வங்கி கணக்கு நீங்க ஓபன் பண்ணுங்க. இந்த கடையை நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கோல் அடிப்பேன். நீங்க வந்தா கடையை திறந்து தரணும். அப்படியா? அது சரி. பாத்தீங்க, இதுதான் எதிர்பார்க்கிறோம் நாங்க உங்கள்ட்ட இருந்து. ஓகே தம்பி, என்னடா நித்திர கொள்றீங்களா?
ஆ தம்பி என்ன சொல்ல போறா? தம்பி சொல்லுங்க மாமா, கதைங்க மாமாவோட. அவர் என்ன விளக்கமா தெரியல அவருக்கு. அவர் சும்மா நேரோட கதை தெரிவிப்பாரு. இப்போ உங்களை கண்ட உடனே கதையா இருக்கு. அதுதான் பாருங்கள். சரி ஓகே, இங்கே ஒரு சந்தோஷம். ரூபாய் 55,000 கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஓகே, இப்போ கடையை தயார் பண்ணி போட்டு உங்களுக்கு கோல் அடிப்போம், அந்த கடையை திறந்து தாங்க. சரி ஓகே, சரி ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். ஷார்ட்டாக தான் வந்திருக்கும். இப்போ அதான் இப்போ என்ன கேட்கணுமோ என்ன கதைக்கணுமோ அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.